நீ டெய்லி அவளுக்கு வீடியோ கால் பண்ணி பேசு. ம்? அவ தனியா இருக்கிற ஃபீலே வராம பாத்துக்கோ. அவ்வளவுதானே? நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, அதெல்லாம் சரிதான். என்ன இருந்தாலும் நேர்ல முகத்தை பார்த்து பேசுற மாதிரி வராது. போன்ல அஞ்சலியோட முகத்தை மட்டும் தானே நம்மளால பார்க்க முடியும். அவ மனசு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? குடும்பத்தோட போய் அங்க கூட தங்கிக்கலாங்கிறியா? மகாப்ல ஓடிர போறாரு. ஏய், குன்றத்தூருக்கும் அண்ணா நகருக்கு எவ்வளவு தூரம்? 40 நிமிஷம் டிராவல். நீ அஞ்சலிய பாக்கணும்னா சொல்லு, உன்னை நான் கூட்டு போறேன். நம்மள யார் தடுக்க போறா? இத பாரு லட்சுமி, ரொம்ப எல்லாம் யோசிக்காத. அஞ்சலி அதிர்ஷ்டசாலி. அந்த பையன் அவளை கண்டிப்பா நல்லா பாத்துக்குவான். அவ கண்டிப்பா நம்ம வீட்ல இருந்த மாதிரியே புருஷன் வீட்லயும் சந்தோஷமா இருப்பா. கவலைப்படாத. என்ன தலைவா இவ்வளவு அசால்ட்டா இருக்க? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்னதான் நடந்துச்சு? அவ்வளவுதான், நீ அந்த பொண்ணை மறந்துடு. அடிங்க. அப்புறம் உங்க அப்பாவை மீறி அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்களா? அடிச்சன் வைய. என்னன்னு சொல்றா? தலைவா, உன் காதல் கதை முடிஞ்சது. கதம் கதம். ஏய், வேண்டாண்டா தலைவா, நிஜமாதான் சொல்றோம். வீட்ல பெரிய பிளான் போட்டிருக்காங்க. என் லவ் மேட்ரு தெரிஞ்சிருச்சா? ஏய், என்னன்னு சொல்லி தொலைகடா. தலைவரே, உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரே. அப்புறம் உங்க லவ் மறந்துதானே ஆகணும். ஐயோ, எதுக்குடா என் அப்பா அம்மாக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன கேட்காம ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? எப்படா சமாளிக்க போறேன்? பார்த்த உங்களுக்கு நக்கலா இருக்கா? எங்களுக்கு என்ன தலைவரே, கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலைனா என்ன? நமக்கு தேவையானது பார்ட்டி. அது யார் கூட நடந்தா என்ன? ஆஹா, எப்படி இவங்களை சமாளிக்கிறது? அவ கழுத்துல தாலி எப்படி கட்ட போறேன்னு தெரியலையே. உங்களை நான் அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். பாபா, துளசி, அத்தை, கவிதா, இங்க வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அத்தை, அது மாப்பிள்ள அஞ்சலிய வெளியில கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, இதுல என்ன அத்தை இருக்கு? அவங்க 2 பேரும் கப்பல் ஆக போறாங்க. நிச்சயமே முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன இருக்கு? அனுப்பி விடுங்க. அதுக்கு இல்ல, மாமா வந்து கேட்டாருன்னா என்ன சொல்றது? என்ன கேட்காம ஏன் அனுப்புனேன்னு கேட்டா? மாமா மாப்பிள்ளைய பத்தி இவ்ளோ புகழ்ந்து பேசியிருக்காங்க. அவருக்கு மாப்பிள்ளை மேல பெரிய மரியாதையே இருக்கு. அதனால மாமாவும் சரின்னு தான் சொல்லுவாரு. போயிட்டு வர சொல்லுங்க. துளசி, நீ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுடி. மா, உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. அஞ்சலி விருப்பமும் அதுதான். அத்தை, இன்னைக்கு அவ பிறந்த நாள் வேற. அனுப்பலாம் அத்தை. அவளுக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஆமா அத்தை, அனுப்பி வைங்க. ஓகே அத்தை. நீங்க 3 பேரும் சொல்றீங்க. சரி, நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். துளசி, நீ அஞ்சலிய ரெடியாக சொல்லு. சரிங்க அத்தை. சீக்கிரம். வாங்க மேடம். ஏறுங்க மேம். இந்த ஏணியில ஏறி போனா வீட்டுக்குள்ள போயிடலாம். யாருக்கும் தெரியாது. பயப்படாதீங்க மேம், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் மேம்.
காக்க காக்க கனகவேல் காக்கன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏறுங்க மேம். சும்மா வந்து ஏறுங்க மேம், நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்க மாட்டியா? எனக்கு தெரியுமே. அப்படியா? ம். சரி சொல்லு, எங்க? ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போவீங்க அதானே? ஆ? இந்தா உன் கண்ணை கட்டிக்கோ. எதுக்கு? உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. கட்டிக்கோ. கமான். ஏய், நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு ஒன்னும் ஆகாது. இந்தா, நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.